பெரம்பலூர்ல ரவுடி வெள்ளை காளியை கடந்த 24ஆம் தேதி நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்ற வழக்கில் ரவுடி கொட்டு ராஜாவை போலீசார் இன்று என்கவுண்டரில் சுட்டுக் கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த என்கவுண்டர் எப்படி நடந்துச்சுன்னு எமது செய்தியாளர் சாலமன் வழங்க நாம கேட்கலாம். சாலமன், இதற்கு முன்னாடி நடந்த இந்த என்கவுண்டர், அதாவது கொலை சம்பவம், அது தொடர்பான தகவல் என்னவாக இருக்கிறது? இப்ப இந்த என்கவுண்டரினுடைய தற்பொழுதைய தகவல் என்னவாக இருக்கிறது? குற்றவாளியினுடைய பின்னணியும் நீங்க விவரிக்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை டோல் பிளாசா அருகே கடந்த 24ஆம் தேதி 2 கார்கள்ல வந்த ஒரு கும்பல் உண்டு. திடீரென நாட்டு வெடிகுண்டை தூக்கி அவர் ரவுடி வெள்ளைக்காளி என்பவர் மீது வீசினார்கள். குறிப்பாக அந்த வெள்ளைக்காளி என்பவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில இருக்கக்கூடிய நிலையில அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று விட்டு அதன் பின்னர் சாப்பிடுவதற்காக எஸ்கார்ட் போலீசார் அவரை அந்த உணவகத்துல அமர வைத்திருந்தனர். அப்போது தான் அங்கு வந்த கும்பல் தான் வீசி நாட்டு வெடிகுண்டு அரிவாள் கொண்டு அவரை தாக்க முயன்று கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை தடுக்க முயன்ற 3 போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தினார்கள். இதுல 3 போலீசாரும் அதுல காயமடைந்த நிலையில இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. குறிப்பாக போலீஸ் இருக்கும் போதே இது போன்ற ஒரு சம்பவத்துல ஈடுபட்டதால இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரத்துல ஈடுபட்ட நபர்கள் யார் என்பதை கண்டறிவதற்காக தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணையில போலீசார் இறங்கினார்கள். இந்த சம்பவத்துல சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது இந்த சரித்திர பதிவேடு மற்றொரு ரவுடியான கொட்டு ராஜா என்கிற அழகு ராஜா தான் இதுல முக்கிய பங்காற்றி இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மொத்தம் 2 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில இதுல இந்த கொட்டு ராஜா என்கிற அழகு ராஜா என்பவர் தான் இதுல முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தாங்கள் இந்த திருமாந்துறை அருகே இருக்கக்கூடிய ஒரு பள்ளியின் அருகில தான் நாட்டு வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இதனால போலீசார் இன்று அதிகாலை அந்த ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். மங்களமேடு தனிப்படை போலீசார் தான் காவல் ஆய்வாளர் நந்தகுமார் தலைமையில் அவரை அழைத்து கொண்டு அங்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது அந்த கொட்டுராஜா திடீரென நாட்டு வெடிகுண்டு ஒன்றை எடுத்து போலீஸ் வாகனத்தின் மீதும் அது மட்டுமின்றி கையில வைத்திருந்த அரிவாளை கொண்டு உதவி ஆய்வாளர் ஒருவரையும் வெட்டியிருக்கிறார். இந்த சம்பவத்தால போலீசார் தற்காப்புக்காக இந்த காவல் ஆய்வாளரான நந்தகுமார் தனது துப்பாக்கியை எடுத்து அவர் மீது சுட்டிருக்கிறார். இதுல படுகாயமடைந்த அவரை உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்திருப்பதாக தகவலானு தெரிவிக்கப்பட்டது. இந்த என்கவுண்டர் சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக என்கவுண்டர் தொடர்பாக ஒரு வழக்கு பதிவானம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கொட்டு ராஜா மீது ஏற்கனவே 3 கொலை வழக்கு உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மதுரையில ஒரு கோஷ்டி மோதலானது நிலவி வருகிறது. இந்த பழிக்கு பழியாகத்தான் அடுத்தடுத்து வெள்ளைக்காளியுமாகட்டும் இல்ல எதிர்த்தரப்பாகட்டும் தொடர்ச்சியாக மாறி மாறி கொலை உள்ளிட்ட தாக்குதல் சம்பவங்கள்ல ஈடுபட்டு வருவதாகவும் அதன் முன்விரோதம் காரணமாகத்தான் இந்த சம்பவமும் அரங்கேறி இருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல காயமடைந்த உதவி ஆய்வாளரும் தற்போது அருகில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் மருத்துவமனையிலும் என்கவுண்டர் செய்யப்பட்ட கொட்டுராஜாவின் உடலும் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. தடவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். மேஜிஸ்ட்ரேட் அவர்களும் என்கவுண்டர் தொடர்பாக சம்பவ இடத்திற்கு இது தொடர்பாக விசாரணையை மேற்கொள்ள உள்ளனர். இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. தலைமறைவாக இருக்கக்கூடிய மற்ற நபர்களையும் பிடிக்கக்கூடிய பணியில போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஏற்கனவே கஸ்டடியில இருந்த ரவுடியை கொல்ல முயன்ற மற்றொரு ரவுடி போலீசாரினுடைய என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அதனுடைய விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்டோம். நன்றி சாலமன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advt@dttv.in.